தேவன் இன்னைக்கு என்னுடைய கண்களை திறக்கும்படியாக ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா என்ன, இது யாராரு, எது ஸ்பெஷல் மீட்டிங், யாராரு இதுல கலந்துக்கணும், எதற்காக நீ கலந்துக்கிறீங்கன்னு இன்னைக்கு மட்டும் உங்களுடைய கண்களை திறந்துட்டேன். இப்படி ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளாக தேவன் இடைப்பட்டு அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஆண்டவர் நம்முடைய இஸ்ரவேல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அழிந்து போகிற இந்த ஜனங்களுக்காக தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசியையும் தன்னுடைய இருதயத்தை காண்பித்தவர். இந்த கடைசி நாட்களில் யோவேலுக்கு கொஞ்சம் வித்தியாசமாய் காண்பிக்கிறார். இந்த நாட்கள் யோவேலின் காலமாய் கூட இருக்கலாம். ஆண்டவர் இப்படிப்பட்ட தேசங்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறவர். என்ன சொல்லலாம், யோவேல்கிட்ட சொல்றாரு, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல உபவாசம் போட்டோம்னா காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு 5 மணிக்கே குடிப்பாங்க. அப்பதான் சாப்பாடே கொடுப்பாங்க, இடையில ஒரு டீ குடிப்பாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு இருக்கலன்னா நடவடிக்கை என்ன, அந்த பிரியாணி வரல அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருவோம், டென்ஷன் ஆயிடுவோம், ஜென்ரலாகவே. ஆனா அன்னைய நாட்கள் பரிசுத்தமானதுல பரிசுத்த உபவாச நாளை நியமிகள். நேரம் கிடையாது. பெருவிழாக்கள் போலாம், சொல்லுங்க, பெருவிழாக்கள் போலாம், பெரிய பெரிய ஸ்பெஷல் மீட்டிங்க்கு போலாம், பெரிய பெரிய ஆராதனை கூட்டங்களுக்கு போலாம், பெரிய பெரிய விழாக்களுக்கு போலாம். வேதம் காண்பிக்கிற ஸ்பெஷல் மீட்டிங் எது தெரியுமா? இந்த பரிசுத்த உபவாச நாள், இந்த பரிசுத்த ஃபாஸ்டிங் பிரேயர் இஸ் a special meeting. கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. நீங்க ஒரு ஆராதனை கூட்டத்துக்கு போகனா 5000 பேர் போகணும். ஒரு சர்ச்சில் 1000 பேர் இருக்கக்கூடிய சர்ச்சில் உபவாச கூட்டங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா வருவாங்க? மிஞ்சி போனா 10 பேர் வருவாங்க. அது 4 கேள்வி வரும், 4 குமரை வருவான். அது நீ வீட்டில் வெட்டியா இருக்கிற, நீ போயிட்டு வாங்க, நீ வெட்டியா வெட்டியா போயிட்டு வா சார். அந்த உபவாச கூட்டம் தான் சார் ஸ்பெஷல் மீட்டிங். கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தி. இந்த கடைசி நாட்களில் தேவன் காட்டி கொடுக்கிறது. நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா எத்தனை இடத்துல அடி வாங்கி இருக்கிறேன், எத்தனை இடத்துல அடிச்சிருக்கிறாங்க, எத்தனை இடத்துல வெட்டலாம் வந்திருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்ததில்லை. எது ஸ்பெஷல் மீட்டிங்? எது ஸ்பெஷல் மீட்டிங்? ஃபாஸ்டிங் பிரேயர், உபவாச கூட்டம், ஸ்பெஷல் மீட்டிங். ஆண்டவர் சரி, இந்த ஸ்பெஷல் மீட்டிங்க்கு யாராருன்னா வரணும். நீங்க இனிமே ஒரு விசேஷித்த கூட்டம், விசேஷித்த ஆசரிப்பு இந்த தேசத்தின் மீது கூடி வர செய்யணும்னா போட்டீங்கன்னா என்ன செய்யுங்க, ஒரு 3 நாட்கள் உபவாச கூட்டங்களை இந்த பட்டணத்துக்குள்ளாக அல்லது இந்த தேசங்களுக்குள்ளாக நீங்கள் போட்டு எல்லா யாரார் சார் இந்த பாசிட்டிவ் பிரேயருக்கு யாரார் வரணும்? கிளவி கிட்ட தான் வரணுமா, இல்லை வேற யாராவது வரணும்? ரிட்டையர்டு ரெவரண்ட் பிஷப், ஹைலி பிஷப், ஹைலி அசிஸ்டன்ட் பிஷப், ரெவரண்ட் இது மாதிரி எல்லாமே என்ன செய்யணுமா? ரட்டுடுத்தி வரணுமா? 2வது பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே, பாஸ்டர்ஸ், லே பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், கோ பாஸ்டர், தீர்க்கதரிசிகள், ஊழிய மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாமே சுவிசேஷர்கள் எல்லாமே செய்யணுமா? ஆளணுமா? தேவனுடைய தொண்டரே, விசுவாசிகளே, நீங்க விசுவாசமா இருக்கிறனால தான் தொண்டர்கள். விசுவாசிகளே, நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, நீங்க இப்படிப்பட்ட நடத்துகிற அந்த உள்ளே இந்த ஸ்பெஷல் மீட்டிங், எந்த ஸ்பெஷல் மீட்டிங்கு? ஃபாஸ்டிங் பிரேயர்ங்கிற ஸ்பெஷல் மீட்டிங்கு பிரவேசித்து நல்லா கவனமாய் கேளுங்க. 3 விதமான ஆட்களை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். இந்த பரிசுத்த இதுக்கு பேரு நிறைய பேர் ஃபாஸ்டிங் போடுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான், அவன் வியாழக்கிழமை ஒருத்தவங்களுக்காக ஃபாஸ்டிங் போடுவான். நல்லா கவனமாக கேளுங்க. இப்படி இடையில கொஞ்சம் டீ அடிச்சுப்போம், பரவாயில்ல, ஒரு 2 பிஸ்கட் சாப்பிட்டுக்கிறோமா, அவனும் ஃபாஸ்டிங் போடுறான். ஆனா வேதம் என்ன சொல்லுது அந்த பேருக்கு? அந்த ஃபாஸ்டிங் என்ன பேரு? ஹோலி ஃபாஸ்டிங். அப்படின்னா என்னது? பரிசுத்த உபவாச ஜெபம். கையை தட்டி இயேசு மகிமைப்படுது. இங்க மட்டும்தான் பரிசுத்த தேவன் விளம்புகிறார். இந்த பரிசுத்த தேவன் தான் என்ன செய்யறாரு? நிறைய பேர் ஃபாஸ்டிங் பண்றாங்க, நிறைய பேர் உபவாசம் பண்றாங்க, நிறைய பேர் விரதம் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இங்க சொல்லுகிறது உபவாச நாளை, பரிசுத்த உபவாச நாளை யோவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சத்தம் எழுப்புதலை பெற்றுக் கொள்ளும்படியாக, இந்த தேசங்களுக்குள்ளாக எழுப்புதல் கடந்து வரும்படியாக ஆண்டவர் அறைகுமல் எடுக்கிற சத்தம் உபவாச நாளை நியமி. இந்த ஸ்பெஷல் மீட்டிங் கால் பண்ணல. ஆனா இன்னைக்கு 10,000 பேர் பெரிய கூட்டம் போடுறதுக்கு எங்க ஸ்பெஷல் மீட்டிங்? வேற ஸ்பெஷல். அது ஸ்பெஷல் மீட்டிங் கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கிறீங்க பாத்தீங்கன்னா உங்க
முகத்தை பார்த்தேன், மிகப்பெரிய சந்தோஷம். நான் மாத்திரமல்ல, இந்த பரலோகம் சந்தோஷப்படுகிறது. இந்த ஸ்பெஷல் மீட்டிங் இங்கதான் நீ என்ன செய்யற? ரட்டுடுத்தி அழுது புலம்பு. நீ ஒரு 3 நாள் பெரிய ஒரு விழாவுக்கு போய் ஒரு ரிட்டையர்ட் ரெவரண்ட் பிஷப், இன்னும் ஹைலி பிஷப் யார் வேணாலும் இந்த கூட்டங்களில் பங்கு பெறணும் சார். ரட்டுடுத்து இருக்கிறவங்க, துக்கிக்கிறவங்க, ஐயோ ஜனங்கள் நெருங்குண்டு சித்திரவதப்பட்டு அழிந்து போய்கிற இந்த ஜனங்களுக்கு நான் கண்ணீர் வடிக்கணுங்கிற அந்த பெரிய ஒரு தாக்கத்தோடு புலம்புகிறவருடைய சத்தம் போல, அலறுகிறவருடைய சத்தம் போல நீ கூடி வர செய்ய வேண்டும் என்று இந்த தேவன் யோவேலுடைய தீர்க்கதரிசி மூலமாக தன்னுடைய வேதனையை ஆண்டவர் இந்த தேசத்திற்குள்ளாக கொண்டு வருகிறதை நான் இந்த நாட்டிலே காட்டிக் கொடுக்க முடியும். விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்றாரு? இப்பா அங்கங்கன்னு ஓடாத, கைவிட சொல்லு. அங்கங்கன்னு நாய் ஓட்ட பேய் ஓட்ட மாறிலாம் ஓடாத. ஃபாஸ்டிங் போட்டு உன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஒட்டச்சு. ஆண்டவரே, முழங்கால் படியிட்டு நீ முழங்கால் படியிடும் போது உன் கண்ணு முன்னாடி வாலிப பிள்ளைகளும் சித்திரவதை அனுபவிக்கிற பிள்ளைகளும், ஆண்டவரே குடித்தனத்தினால பாதிக்கப்படுகிற குடும்பங்களும், ஆண்டவரே கொலை செய்ய தூண்டி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து நிர்மூலமாக அநேக ஜனங்களும் மெய்யான இயேசுவை விட்டுட்டு அலைந்து திரிகிற அந்த ஜனங்களை குறித்து நீ முழங்கால் படியிடும் போதே உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். இந்த ஸ்பெஷல் மீட்டிங்க்கு நீ வந்திருக்கிறேன்னா உன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்ட இருதயமாக, உன்னுடைய இருதயம் துக்கிக்கிறவனுடைய இருதயமாக, புலம்புகிறவனுடைய இருதயம் போல. உனக்குள்ள ஒரு வேதனை இருந்துச்சுன்னா, இல்ல உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வேதனை இருந்துச்சுன்னா, உன் பிள்ளையோ உன்னுடைய மனைவியோ உன்னுடைய கணவனோ இல்ல உன்னுடைய தகப்பனோ உன்னுடைய தாயோ ஒரு வேதனையை அனுபவிக்கும் போது நீ எப்படியெல்லாம் கதறி அழுது ஒரு உதவியற்ற நிலைமையில இருக்கும் பொழுது, ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ கதறுகிற சத்தம் போல, உன்னுடைய பிள்ளை போல எரேமியா சொல்றான், ஏன் ஜனங்கள் ஏன் பிள்ளைகள் தெருவில் அலைகிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளுக்காக நீ கதறு, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் அழுகுறேன். அந்த சத்தத்தை தான் எரேமியாவே நான் உனக்குள்ள கொண்டு வரேன். உன்னுடைய தலை முழுசும் நிரப்பப்படட்டும் தண்ணீர்னால, உன்னுடைய துக்கம் அழுகிறவனுடைய துக்கம் போல புறப்படும்.